இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் PRSTC TV பி ராஜசேகரன். இந்த சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி வேளாண் துறையை பற்றியதாகும். நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். வேளாண் துறையை பற்றி எனக்கு தெரியாதென்று நான் முன்பு பேசிய வீடியோவை வைத்து நீங்கள் முடிவுக்கு வந்து விடாதீர்கள். வேளாண் துறையில் விரிவாக்க பணியாளர் அலுவலகம் என்று ஒன்று உண்டு. அந்த விரிவாக்க பணியாளர் அலுவலகத்தில் வேளாண் பணிகளை தொடங்குவதற்கு முன் விதைகள் வழங்கப்படும், பல்வேறு மானியங்களில் உரங்கள் வழங்கப்படும். பல்வேறு உரங்கள் மானிய விலைகளில் விவசாயிகளுக்கு இலவசமாகவும் சில உரங்களை கொடுப்பார்கள். இது விரிவாக்க பணியாளர் அலுவலகம். இந்த விரிவாக்க பணியாளர் அலுவலகத்திலேயே கணவர் இழந்த பெண்கள் தங்கள் வயல்களுக்கு திட்டங்களை கேட்டு வந்தால் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். மோடி திட்டத்தில் ஏதோ உதவிகள் கேட்டு இந்த அலுவலகத்தில் வந்தால் அதை பதிவு செய்து தராமல் இழுத்தடித்திருக்கிறார்கள் என்று வந்தவர்கள் கூறுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்கிறது. கூட்டுறவு வங்கிகளில் உரிய நேரத்தில் கடன்களை வழங்காமல் இழுத்தடித்து ஒரு விவசாய பயிர் கதிர் வரும் நிலையில் கடன்களை வழங்கியிருக்கிறார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. அடுத்தது, வேளாண் துறையில் நெல்கள் பிடிக்கப்படுகிறது. 4 ஆண்டுகள் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. இங்கு நெல்கள் போடுவதற்கு விவசாயிகள் வருகிறார்கள். சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், பெரிய விவசாயிகள் நெல்கள் போட வருகிறார்கள். இங்கே நெல்கள் போட வந்தால் 40 கிலோ சிப்பத்திற்கு 40 ரூபாய் வாங்குகிறார்கள். ஒரு கிலோவிற்கு 1 ரூபாய் லஞ்சமாக பெறுகிறார்கள் என்று விவசாய பெருங்குடி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். ஒரு சிப்பத்திற்கு 40 ரூபாய் என்றால் 4 ஆண்டுகளில் இந்த தமிழக அரசு எத்தனை சிப்பங்களை பிடித்துள்ளது? இதில் எத்தனை கோடிகள் ஊழல் செய்யப்பட்டு லஞ்சமாக மறைமுகமாக பெறப்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் கேள்விகள் கேட்கிறார்கள். நன்றி, வணக்கம்.